ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட குட்டி சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் ஆர்வமுள்ளவனாக இருந்தான். தினமும் பள்ளி முடிந்த பிறகு கிராமத்தின் அருகிலுள்ள பழைய மரங்களும் பச்சை புல்வெளியும் நிறைந்த இடங்களில் அவன் சுவாரஸ்யமாக சுற்றித் திரிவான். ஒரு நாள் மாலை நேரத்தில் சூரியன் மெதுவாக மறைய ஆரம்பித்தபோது அந்த சிறுவன் ஒரு பழைய மரத்தின் கீழ் விசித்திரமாக ஒளிரும் ஒரு பொருளைக் கண்டான். அது ஒரு பழமையான தொப்பி போல இருந்தது. கொஞ்சம் தூசி படிந்திருந்தாலும் அது மிகவும் வித்தியாசமாகவும் அழகாகவும் தெரிந்தது. அந்த சிறுவன் ஆர்வத்துடன் அந்த தொப்பியை எடுத்துப் பார்த்தான். பின்னர் அவன் அதை மெதுவாக தலையில் அணிந்தான். அப்படியே அணிந்த அந்த நொடியில் ஒரு அதிசயம் நடந்தது. அந்த சிறுவன் திடீரென காணாமல் போய்விட்டான். அவன் மிகவும் ஆச்சரியப்பட்டான். அவன் தன்னை காண முடியவில்லை. ஆனால் அவன் நடக்கவும் ஓடவும் எல்லாம் முடிந்தது. அப்போது அவனுக்கு புரிந்தது, அந்த தொப்பி ஒரு மந்திர தொப்பி என்று. முதலில் அவன் இந்த மந்திரத்தை பார்த்து மகிழ்ந்தான். ஆனால் அவன் இதை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று நினைத்தான். அதற்கு பதிலாக நல்ல செயல்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என்று முடிவு செய்தான். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு குட்டி நாய்க்குட்டி வழி தெரியாமல் பயந்து கொண்டிருந்தது. அந்த சிறுவன் தனது மாய தொப்பியை அணிந்து அமைதியாக அந்த நாய்க்குட்டியை பாதுகாப்பாக அதன் வீட்டிற்கு வழிநடத்தினான். மற்றொரு நாள் ஒரு முதியவர் கனமான பொருளை தூக்க முடியாமல் இருந்தார். அந்த சிறுவன் மறைந்தபடியே அவருக்கு உதவி செய்து அந்த பொருளை சரியான இடத்தில் வைத்தான். அந்த நாள்களிலிருந்து அந்த சிறுவன் மந்திர தொப்பியின் சக்தியை நல்ல செயல்களுக்கு மட்டுமே பயன்படுத்த ஆரம்பித்தான். அவன் எப்போதும் யாருக்கும் தெரியாமல் சிறிய உதவிகளை செய்தான். அப்படி உதவி செய்தபோது அவன் மனதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்தது. ஏனெனில் அவன் புரிந்து கொண்டான், உண்மையான மந்திரம் தொப்பியில் மட்டும் இல்லை, நல்ல மனசிலும் இருக்கிறது என்று. Thanks for watching. Subscribe me.